வணக்கம். வங்கி பரிவர்த்தனைகள் பத்தி, குறிப்பா பணம் எடுக்கிறது பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. 500 ரூபாய் நோட்டுகள் கையில பணம் எடுத்துட்டு போறதுன்னு சில புது கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. இதுல நிறைய பேருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உண்மையான விதிகள் என்ன, நாம என்ன செய்யணும்னு இப்ப ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம் வாங்க. உங்க எல்லாருக்கும் மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுதானே எனக்கு தெரியும். பேங்க்ல போய் 500 ரூபாய் நோட்டா எடுக்கிறதுக்கு புதுசா ஏதாவது ரூல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு தானே. வாங்க, இதுக்கான பதில தான் இப்போ யாம விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல வங்கிகளுக்கு என்ன புது கட்டுப்பாடு வந்திருக்குன்னு பாத்திரலாம். அதாவது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல 500 ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு வங்கிகளுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கிறதா பேசிக்கிறாங்க. அந்த உத்தரவுப்படி பார்த்தா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமாங்க, ஒரு நாளைக்கு கரெக்டா 5 லட்சம் ரூபாய் தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நல்ல கவனிங்க. இது எழுத்துப்பூர்வமான, அதாவது ரிட்டன் ஆர்டர் கிடையாது. ரிசர்வ் பேங்க் மத்த வங்கிகளுக்கு இத வாய்மொழியா, அதாவது வெர்பல் ஆர்டரா தான் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. சரி, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, வரப்போற தேர்தல்களும் பணப்புழக்கத்தை கண்காணிக்கிற முயற்சியும் தான். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஏன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான். சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத தடுக்கணும். பண பரிமாற்றத்தை உன்னிப்பா கண்காணிச்சா அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு அரசாங்கம் நம்புது. அதுதான் இதோட முக்கிய நோக்கமே. இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? 2 அலகழகு அமைப்புகள், 2 தனித்தனி விதிகளை கொண்டு வந்திருக்கிறது தான். அதனால நாம இத தனித்தனியா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். இந்த 2 விதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு, ஆர்பிஐ வங்கிகளுக்கு கொடுத்த வாய்மொழி உத்தரவு. இது 5 லட்சம் ரூபாய் வரையிலான 500 ரூபாய் நோட்டுகள் பத்தினது. இன்னொன்னு, தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்காக போட்டிருக்கிற விதி. இதுபடி நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் எடுத்துட்டு போனா அதுக்கு முறையான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். பாத்தீங்களா, ரெண்டுமே வேற வேற. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த 50,000 ரூபாய் விதி வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லைங்க. தங்கம், வெள்ளி, ஏன் மத்த எந்த ஒரு விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் நீங்க எடுத்துட்டு போனாலும் அதுக்கும் இந்த ரூல் பொருந்தும். அதுக்கான ஆவணங்களும் அவசியம். அப்போ சரியான ஆவணங்கள்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கொண்டு போற பணத்துக்கான ஆதாரம். அதாவது, அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது, எதுக்காக கொண்டு போறீங்கன்னு நிரூபிக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் அது. உதாரணத்துக்கு, பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்கன்னா அந்த விட்ராவல் ஸ்லிப், இல்ல உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள். சரி, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சேஃபா இருக்கிறது? உங்களுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். முதல் விஷயம், ஒரே தடவையா பெரிய தொகையை 500 ரூபாய் நோட்டா எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. 2வது, பேங்க்ல 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளா கேளுங்க. ஏன்னா அதுக்கு இப்போதைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமா 3வது விஷயம், 50,000 ரூபாய்க்கு மேல பணம் இல்லனா விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போகும்போது அதுக்கான ஆதார டாக்குமெண்ட்ஸை மறக்காம கையில வச்சுக்கோங்க. இதை மட்டும் என்னைக்கும் மறக்காதீங்க. அப்போ இந்த ஆர்பிஐ உத்தரவோட தற்போதைய நிலைமை என்ன? இது எப்போ அதிகாரப்பூர்வமா, அதாவது ஆஃபிஷியலா அறிவிக்கப்படும்? வங்கிகளுக்கான இந்த உத்தரவு பத்தி ரிசர்வ் பேங்க் இன்னும் கொஞ்ச நாள்ல எழுத்துப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இது ஒரு வாய்மொழி உத்தரவா தான் இருக்கும். ஆஃபிஷியல் அறிவிப்பு வந்தாதான் நமக்கு முழு விவரங்களும் தெரிய வரும். கடைசியா இப்ப நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தேர்தல் நேரத்துக்கு மட்டும்தானா, இல்ல இனிமே ரொக்க பரிவர்த்தனைகள்ல இது ஒரு நிரந்தர மாற்றத்தோட தொடக்கமா இருக்குமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறோம்.